வாழ்க இசையுடன், வாழ்க நிறைவுடன். இயற்கையின் உயிராய் எங்கும் இறைந்துள்ள இறைக்கு வணக்கம். செயற்கையின் சிந்தைக்கு எட்டா செல்வத்திற்கு வணக்கம். முயற்சியின் விளைவாய் ஓங்கும் முதன்மைக்கு வணக்கம். செயலிலே விளைவாகும் பரத்திற்கு வணக்கம். மெய்ப்பொருள் ஆன்மீக மைய ஆன்ம அன்பர்களுக்கு ஆத்ம வணக்கங்கள். உடல் தந்த அன்னையை வணங்கி, உயிர் தந்த தந்தையை வணங்கி, அறிவு தந்த ஆசான்களை வணங்கி, வாழ்க்கை வளங்களை அளிக்கும் உலக சமுதாயத்தை வணங்கி, நலத்திட்டங்களை செயலாக்கி நம் உரிமையை நிலைநாட்டும் ஊராட்சி முதல் உலக நாடுகள் சபை ஈராக உள்ள அனைத்து அரசாங்கங்களுக்கும் வணக்கம். எங்கும் இருந்து எல்லாமாகவும் தோன்றி இயங்கி நம்முள்ளும் இறைந்துள்ள அனைத்து இயக்க ஒருங்கிணைப்பு பேராற்றலுக்கு வணக்கம். இந்த புனிதமான தினத்திலே ஒவ்வொரு நொடியும் ஆனந்தமாக சிந்திக்க இருக்கின்றோம். என்னில் நிறை கண்டால் பிறரிடம் கூறுங்கள், என்னில் குறை கண்டால் என்னிடம் மட்டுமே கூறுங்கள். மனித வாழ்விலே ஒவ்வொரு நொடியுமே ஆனந்தமாகிறோம். மனித வாழ்விலே ஒவ்வொரு நொடியுமே ஆனந்தமாகிறோம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகிறோம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகிறோம். உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசுவோம். நம் மனித வாழ்விலே நம் மனித வாழ்விலே மனித வாழ்விலே ஒவ்வொரு நொடியுமே ஆனந்தமாகிறோம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகுது. உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகுது. ஊருக்கென்று உழைக்கும் போது தலைவராகிறோம். ஆன்மா நம் ஆன்மா அது ஆனந்தமாகுது. மனித வாழ்விலே ஒவ்வொரு நொடியுமே ஆனந்தமாகிறோம். மனமகிழ்ந்து பறவை கூட்டில் மான்கள் வாழுது. மகிழ்ச்சி வழியில் கடுகுக்குள்ளே மலையை காணுது. புளிய மரத்தின் இலையில் கூட இருவர் படுக்கலாம். பாகலும் தான் இனிக்குமே கசப்பை விரும்பி சுவைத்தால். வாழ்க்கை சுமையும் தான் மகிழ்ச்சியில் சுகமாகுமே. வாழ்க்கை சுமையும் தான் மகிழ்ச்சியில் சுகமாகுமே. குணம் குணம் அது நம் மகிழ்ச்சி ஊற்று ஆகுதே. மனித வாழ்விலே ஒவ்வொரு நொடியுமே ஆனந்தமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது மனித வாழ்விலே ஒவ்வொரு நொடியுமே ஆனந்தமாகிறோம். இப்போ நம்முடைய வாழ்வின் இலக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லோருக்குமே எல்லா ஜீவர்களுக்குமே ஓரறிவிலிருந்து ஏன் தாவரங்களிலிருந்தே கூட தன்னுடைய இருப்பை நிலைநாட்டிக் கொள்வதில் இருக்கக்கூடிய ஆர்வம் அதுதான் மகிழ்ச்சி என்பது. அதற்கு எத்தனையோ வழிகள் மகான்கள் நமக்கு வழிகாட்டி விட்டு போயிருக்கிறார்கள். அதில எளிமையான ஒரு 6 நுட்பங்களை என்னன்னு பார்க்கலாம். "ஆறு மனமே ஆறு மகிழ்ச்சியின் ஊற்று ஆறு. ஆறு மனமே ஆறு மகிழ்ச்சியின் ஊற்று ஆறு. தேர்ந்து வாழும் வகைக்கு மகிழ்ச்சியின் ஊற்று ஆறு. தேர்ந்து வாழும் வகைக்கு மகிழ்ச்சியின் ஊற்று ஆறு." என்னன்னா, நல்லன ஆற்றி அல்லன தவிப்போம் ஒன்றென சொல்லி நன்றே செய்வோம். நல்லன ஆற்றி அல்லன தவிப்போம் ஒன்றே சொல்வோம் நன்றே செல்வோம். இல்லத்தில் அமைதி உள்ளத்தில் அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இயற்கை தரும் மகிழ்ச்சி. இல்லத்தில் அமைதி உள்ளத்தில் மகிழ்ச்சி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இயற்கை தரும் மகிழ்ச்சி.
சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் இன்பத்தில் துன்பம் பட்டாகும். இந்த 2 கட்டளை உணர்ந்து வாழும் மனதில் எப்போதும் மகிழ்ச்சி உண்டாகும். மனதில் எப்போதும் மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா நன்மையும் உண்டாகும். உண்மையைச் சொல்லி நன்மையைச் செய்வோம். உலகம் மகிழ்ந்து வாழ்த்தும். நிலை உயரும்போது பணிவு கொள்வோம். உயிர்கள் மகிழ்ந்து வணங்கும். உண்மை என்பது அன்பாகும். பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்து வாழ்ந்து மகிழ்ச்சியாகிறோம். இந்த 4 கட்டளை அறிந்து வாழ்ந்து மகிழ்ச்சியாகிறோம். ஆசை, கோபம், களவு கொள்ளும் பேதத் தெரிந்த மிருகம். அன்பு, நன்றி, மன்னிப்பிலே மனித தெய்வம் ஆகிறோம். ஆசை, கோபம், களவு கொள்ளும் பேதத் தெரிந்த மிருகம். அன்பு, நன்றி, மன்னிப்பிலே மனித தெய்வமாகிறோம். இதில் மிருகம் என்பது கள்ளமானம். உயர் தெய்வம் என்பது பிள்ளைமானம். இந்த 6 கட்டளை அறிந்து வாழும் மனதில் எப்போதும் மகிழ்ச்சியே. மனதில் எப்போதும் மகிழ்ச்சியே. 6 மனமே 6 மகிழ்ச்சியின் ஊற்று 6 தேர்ந்து வாழும் வகைக்கே மகிழ்ச்சியின் ஊற்று 6. ஆக இந்த மகிழ்ச்சியின் ஊற்று என்பது ஒரு நொடி இருந்தால் அது வெறும் மகிழ்ச்சி என கூறப்படும் அழைக்கப்படுகிறது. அந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு நொடியும் இருந்தால் அதற்கு பெயர் ஆனந்தம். ஆக அப்ப மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் என்ன வேறுபாடு என்று பார்க்கும் பொழுது, இந்த மகிழ்ச்சிக்கு முன்னதாக இன்னொன்றையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது என்னவென்றால் இன்பம். அதனுடைய படிநிலைகள் எல்லாம் நம்ம ஏதோ பொருள் தெரியாம ஒரு நேரத்துல இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம், இடையில அமைதின்னு ஒரு வார்த்தை. இதெல்லாம் அடிப்படையில என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பஞ்சபூத நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத கூட்டாக இருக்கக்கூடிய இந்த உடல் அமைப்பிலே ஆற்றல் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. செலவாகிக் கொண்டே இருக்கிறது. இடையறாது வருவதும் போவதுமாவே இருக்கிறது. எப்படி என்றால், நம்முடைய இந்த உயிரிலே, உடம்பிலே உயிர் என்ற ஓட்டம் நடந்து கொண்டே இருப்பதால், உயிர் ஆற்றல் விரயமாகிறது. ஆனால் அதே சமயத்தில் நமக்கு விண்ணிலிருந்து ஆற்றல் வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய உடலிலே அனைத்து ஜீவ உறுப்புகளும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றுக்கு ஒரு பங்கு ஆற்றல் செலவாகிக் கொண்டே இருக்கும். நாம் உண்ணுகிற உணவை செரித்து அதிலிருந்து சக்தியை பிரிப்பதற்கு ஒரு பங்கு ஆற்றல் செலவாகிக் கொண்டே இருக்கும். இன்னொரு பங்கு 3ல் ஒரு பங்கு நம்மை நோய்கள் வராமல் தடுக்கவும், நோய் வந்துட்ட போது அந்த நோயிலிருந்து நம்மை மீட்கவும் நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இவைகள் சரியாக இயங்காத போது, நம்முடைய தவறான பழக்கவழக்கங்களினால் அல்லது மன செயல்பாட்டினால் நமக்கு துன்பம் என்ற ஒரு நிலை உண்டாகிறது. அந்த துன்பம் என்பது வேறு ஒன்றுமில்லை. இயற்கை துன்பங்கள் தான் நாம சொல்றோம். நாம செயற்கையாக உருவாக்கிக் கொண்டதை பற்றி இப்ப நாம இந்த பேசல. இயற்கையாகவே நம்ம உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பசி, தாகம், தட்பவெப்ப மாறுதல், உடல் கழிவுகளின் தேக்கம். இதிலிருந்து விடுபடுவதற்காக நாம உணவு, ஓய்வு, உழைப்பு, உறக்கம் இவற்றை பின்பற்றுகிறோம். இவற்றில அளவு முறை மீறும் பொழுது நமக்கு இன்பத்தை போக்குவதற்காக செய்த வேலைகள், அவை அளவு முறை மீறும் பொழுது துன்பமாகி விடுகிறது.
ஆக மகிழ்ச்சி என்றால் என்னவென்றால், இயற்கை துன்பத்தை போக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய உணர்வுக்கு பேரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், மகிழ்ச்சி என்பது நம்முடைய அறிவு புலன்கள் என்று சொல்லக்கூடிய மெய்வாய், கண், மூக்கு, செவி இவைகளும், அனுபவ கருவிகள் என்று சொல்லக்கூடிய கைகள், கால்கள், எருவாய், கருவாய் இவைகள் இந்த உலக பொருட்களை தொடர்பு கொண்டு, அவற்றோடு நாம் உறவு கொள்ளும்போது, அதாவது உணவை உண்கிறோம், தண்ணீர் அல்லது மற்ற பானங்களை அருந்துகிறோம், ஓய்வெடுக்கிறோம், கழிவுப் பொருட்கள் தேங்கும்போது அவற்றை வெளியேற்றுகிறோம், தட்பவெப்பநிலை நம்மை காத்துக் கொள்ளுகிறோம். இப்படியாக நாம செய்யும் பொழுது, இவற்றில் கிடைக்கக்கூடிய அந்த துன்பத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விடுதலைக்கு பேரு இன்பம். சாப்பிட்ட உடனே ஒரு சுகமா உணர்றோம். அதை உணர்வது எது என்றால், நம்முடைய மனம். அப்ப இன்பம் என்பது உடலுக்கு கிடைக்கக்கூடியது இன்பம். என்ன? உடல் நலமா இருக்குது. நோயில்லாமல் உடல் இருந்தால் அது பேரு இன்பம். அந்த இன்பமா இருக்கும்போது, நமக்கு அந்த சுகத்தை அனுபவிப்பது எதுன்னா, அதுதான் மனம். அப்போ உடல் அனுபவிப்பது இன்பம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த வரிசையில நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். துன்பம், இயற்கை துன்பம். அந்த இயற்கை துன்பத்தை நம்முடைய முயற்சியிலே கிடைப்பது இன்பம். அந்த இன்பம் அளவாக இருந்தால் அது மகிழ்ச்சி. அதை உணர்வது மனம். ஒரு கட்டத்தில இன்பமும் இல்ல, துன்பமும் இல்ல. அமைதியா இருக்கிறோம். அந்த அமைதியா இருக்கிறோன்றத உணர்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்முடைய அறிவு. ஆனா, அந்த அறிவு உணர்கின்ற அந்த அமைதியை, அதாவது இன்ப, துன்பமற்ற ஒரு நடுநிலையான ஒரு அமைதியை நாம தொடர்ந்து அனுபவிக்க முடியாமல், ஏனென்றால் அதில பழக்கம் இல்லாதனால, அதிலிருந்து விடுபடுவதற்காக தவறாக அந்த அமைதியான ஒரு சூழலை நாம என்ன பேர் வச்சு சொல்றோம்னா, போர் அடிக்குது அப்படின்னு ஒரு தவறாக போர் அடிக்குது என்ற ஒரு வார்த்தை, அதாவது சலிப்பு. இன்பமும் இல்ல, துன்பமும் இல்ல. அப்படியே அந்த அமைதியா எப்ப நமக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றோமோ, அது வந்து உண்மையான நம்முடைய உடல் ஆனது இப்ப சமநிலையில இருக்கு. இன்பமும் இல்லாம, துன்பமும் இல்லாம, இந்த அமைதியையே நீடிக்க விட்டால், நமக்கு அமைதி கிடைக்கிறது. அந்த அமைதியில் நிலைக்க முடியாமல் நாம ஏதோ ஒரு பொருளை தொடர்பு கொள்றோம். ஏதோ ஒண்ணு போர் அடிக்குதுன்னா, ஏதாச்சும் குறிப்பாங்க சில பேர். ஸ்நாக்ஸ். போர் அடிக்குதுன்னா, யாரு கூடனா போயிட்டு பேசிட்டு வம்புல மாட்டிப்பாங்க. போர் அடிக்குதுன்னா, டிவிய போட்டுட்டு அதில ஏதாச்சும் தேவையில்லாத அந்த உணர்ச்சி வயக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது, நம்ம தேவையில்லாம நம்ம உடம்புல ஒரு ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு, அதில பிரச்சனைகள். இதுபோல நாம தேவையில்லாமல் போர் அடிக்குதுன்னு என்ற ஒரு தவறான ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு, ஒரு செயலை வைத்துக்கொண்டு, ஒரு தவறாக புரிந்து கொண்டு, ஏதோ ஒரு இன்பத்தை நாடுகின்ற செயலை செய்யும் பொழுது, நமக்கு மீண்டும் அந்த இன்பத்திலே நிலைக்க முடியாமல் துன்பத்துக்கு போயிரும். அப்படி போகாமல் இருக்கணும்னா என்ன வழின்னா, நம்ம எந்த ஒரு அனுபோகத்தை அனுபவிக்கும்போது இன்பம் கிடைத்ததோ, அந்த இன்பத்தில் கிடைத்த மோகத்தில் துன்பமே இல்லாத போதும் கூட அந்த இன்பத்திலே அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வில இயற்கை துன்பம் இல்லாத போதே இன்பம் என்பதே என்னது? துன்பத்தை போக்குவதற்காக நாம் அனுபவிக்க வேண்டியது தான் இன்பம். ஆனா நாம என்ன நெனைக்கிறோம்? பசி இல்லாத போது சாப்பிடுறது, தேவையில்லாத போது தூங்குறது, தாகம் இல்லாத போது குடிப்பது. ஆனா தாகமா இருக்கும்போது குடிக்கிறதில்ல. ஏதோ ஒரு காரணம் காட்டி, ஏதோ ஒரு வேலை இல்ல, வேலைப்பளு, பசிக்கும்போது சாப்பிடுறதில்ல. களைப்பா இருக்கும்போது தூங்குது. எப்ப தூக்கம் வேணும் தூங்கணும், அப்ப தூங்குறதில்ல. கடுமையா உழைக்கிறது. அல்லது வேற ஏதாச்சும் கேளிக்கையில இருக்கிறது. இது போல இல்லாமல், எப்ப நமக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றோம் பாருங்க, அந்த சமயத்துல கொஞ்சம் பொறுமை காத்தால், நம்முடைய உடல்
கிடைக்கக்கூடிய இன்ப அனுபவத்திலிருந்து, மனதுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியிலிருந்து, அறிவுக்கு கிடைக்கக்கூடிய அமைதியைத் தாண்டி, ஆன்மா நம் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மா தொடர்ந்து தொடர்ந்துன்னா இப்போ மகிழ்ச்சி என்பது கொஞ்ச நேரம் தோணும் பார்த்தோம். இன்பம்ன்றது இல்லையா? அந்த மகிழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை, எந்த பொருள்களின் தொடர்பும் இல்லாமலே ஆன்மாவானது எப்போதும் இன்பமாக இருக்கக்கூடியதுக்கு பேர் தாங்க ஆனந்தம். அப்ப ஆனந்தமாக இருப்பதற்கு நமக்கு உலகப் பொருட்கள் எதுவும் தேவைப்படாது. ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு உலகப் பொருட்கள் தேவை. ஆனாலும் அது சலிப்பு தரக்கூடியதா இருக்கிறது. அப்ப மகிழ்ச்சிக்கும், ஆனந்தத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்னா, இந்த கணத்தில் இப்படி இருந்தா எனக்கு சுகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது மகிழ்ச்சி. எந்த கணத்திலும், எந்த சூழலிலும் நாம மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளும்போது, அதுதான் ஆனந்தம். அப்ப மகிழ்ச்சி என்பது கண நேர இன்பம். ஆனந்தம் என்பது கணந்தோறும் இன்பம். அதாவது இப்ப நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொன்னா, அது மகிழ்ச்சி. இப்போது மட்டுமில்ல, அடுத்த கணத்திலும், அடுத்த கணத்திலும், அடுத்த கணத்திலும் தொடர்ந்து என்னால் மகிழ்ச்சியிலே இருக்க முடியும் என்றால், அதுதான் ஆனந்தம். அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்துக்கு பேர் ஆனந்தம். ஆக, இப்போ இந்த ஆனந்தத்தில் எப்படி நாம இருப்பது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இங்கே நமக்கு தேவைப்படுவது என்னன்னா, நம்முடைய வாழ்விலே நாம எப்படி வாழ்ந்தால், நாம அந்த ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழத் தெரிந்து மகிழ்கிறோம், மகிழ்ச்சியுடனே வாழ்கிறோம். வாழத் தெரிந்து மகிழ்கிறோம், மகிழ்ச்சியுடனே வாழ்கிறோம். மன நிறைவுடனே எப்படிங்க? மன நிறைவுடனே வாழ்ந்து மகிழ்கிறோம். வாழத் தெரிந்து மகிழ்கிறோம், மகிழ்ச்சியுடனே வாழ்கிறோம். மனநிறைவுடன் வாழ்ந்து மகிழ்வோம். ஆழக்கடலும் சோலையாக அமைதியுடனே நீந்தி மகிழ்கிறோம். ஆழக்கடலும் சோலையாக அமைதியுடனே நீந்தி மகிழ்வோம். பார்க்க தெரிந்து பாதை தெரிந்து பயணம் தொடர்ந்து கவலை தீர்ந்து மகிழ்கிறோம். வண்ண பறவை கண்டு மகிழ்வோம். எண்ணம் கனிந்து மகிழ்கிறோம். வாழத் தெரிந்தே மகிழ்கிறோமே, மகிழ்ச்சியுடனே வாழ்கிறோமே. அலைகடலில் தோணி மேலே அலைகளோடே மகிழ்கிறோம். அலைகடலில் தோணி மேலே அலைகளோடே மகிழ்கிறோம். கடலில் தோணி போலே காலம் முழுதும் நீந்துகிறோம். வாழத் தெரிந்தே மகிழ்கிறோம். மகிழத் தெரிந்தே வாழ்கிறோம். மகிழும் வழியோ ஏராளம். வாழ்க்கை கடலில் தோணி போலே காலம் முழுதும் மகிழ்கிறோம். காலம் முழுதும் மகிழ்கிறோம். அதை மகிழ்வதற்கு நாம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனந்த யாழை மீட்டுகிறோம். ஆனந்த யாழை மீட்டுகிறோம். எப்படி? ஆழ்ந்த அமைதியில் நெஞ்சில் மகிழ்ச்சியை கூட்டுகிறோம். ஆழ்ந்த அமைதியில் நெஞ்சில் மகிழ்ச்சியை கூட்டுகிறோம். அன்பெனும் கூடையை நீட்டுகிறோம். அதில் ஆனந்த மழை துளி கூட்டுகிறோம். அன்பெனும் கூடையை நீட்டுகிறோம். அதில் ஆனந்த மழை துளி கூட்டுகிறோம். நெஞ்சம் மகிழ்ந்திட மொழிகள் தேவையில்லை. நெஞ்சம் மகிழ்ந்திட மொழிகள் தேவையில்லை. சிறு புல்லில் ஊறங்கும் பனியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை. இந்த மண்ணில் இதுபோல் வேறு எதுவும் இல்லை. ஆனந்த யாழை மீட்டுகிறோம். எப்படி என்றால், இன்முகம் ஒன்றே போதும். இந்த மண்ணில் இதுபோல் வேறு எதுவும் இல்லையே. ஆனந்த யாழை மீட்டுகிறோம். எப்படி? ஆனந்த அமைதியில் நெஞ்சில் அமைதியை கூட்டுகிறோம். ஆக இந்த மகிழ்ச்சியில் திளைக்கணும் அப்படின்னா, என்னன்னு பார்க்கும் பொழுது, மன அழுத்தம். மகிழ்ச்சியில் திளைக்கணும். மகிழ்ச்சியில திளைக்கணும்னா என்ன பண்ணணும்? மன அமைதியே இல்லாமல் இருக்கணும்.
அந்த மன அமைதி அழுத்தம் சாரி மன அமைதியோட இருக்கணும். அந்த மன அமைதிக்கு உணர்வதற்கு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும். அப்ப அந்த மன அழுத்தத்தை ஒரு நொடி பொழுதில் மறைய சித்த வைத்தியர் மாரி 48 நாளைக்கு பண்ணுங்கன்னா, இந்த காலத்துல கம்ப்யூட்டர் யுகத்துல யாருக்கும் நேரம் கிடையாது. அதனால உடனடி இன்ஸ்டன்ட் வேணும். எல்லாமே ஃபாஸ்ட். அப்போ மன அழுத்தம் நொடி பொழுதில் மறைய என்ன பண்ணணும் அப்டின்னா, உடலால் மட்டுமின்றி மனதாலும் இந்த நொடியில் இப்போது இங்கு மட்டுமே இருக்கிறோம். அதாங்க. எதிர்காலத்திலும் இல்லாமல், கடந்த காலத்திலும் இல்லாமல். எதிர்காலத்தில், கடந்த காலத்தில் இருப்பதற்கு பெயர் மனது. இந்த நொடியில் இருப்பதற்கு பேரு அறிவு. இந்த நொடியில் அப்படியே இருப்பது போலவே அடுத்த நொடியிலும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பது அது ஆனந்தம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, அளவோடு தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் தவம் இருக்கிறோம். நாம ஒவ்வொரு வகுப்பிலும் சொல்லும்போது என்ன பண்றோம்னா, இந்த தவம் இருக்கிறோம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இதன் முக்கியத்துவத்தை எல்லோரும் உற்று கவனிப்பீர்கள் என்று நம்புகிறோம். தவம் இருத்தல் என்றால், இப்போது என்ன செய்கிறோமோ அதை மட்டுமே தன் வயமாக இருத்து செய்யறதுக்கு பேர் தவம். பயன்படுத்துகிறோம் அப்படின்னும்போது, நம்ம மனது வந்து இத பயன்படுத்திக் கொண்டே வேற எங்கேயும் பயணித்துக் கொண்டு இருக்கும். ஆனா பயன்படுத்தும் தவம் இருக்கிறோம்ன்னா, இந்த பயன்பாட்டில் மட்டுமே இருக்கிறோம். திரை விரதம் பின்பற்றி, தேவையற்ற தகவல் குப்பைகளை தவிர்க்கிறோம். ஓய்வு நேரங்களில், பயண நேரங்களில், காத்திருக்கும் நேரங்களில் நம்முடைய எண்ணங்களையும், உணர்வுகளையும் கவனிக்கும் தவம் இருக்கிறோம். எதுக்காகன்னா, இதனால் தேவையற்ற எண்ணங்களும், உணர்வுகளும் தோன்றாது. அந்த தேவையற்ற எண்ணங்களும், உணர்வுகளும் தான் நமக்கு மன அழுத்தமாக வருகிறது. ஆகவே, இயற்கையான, இயல்பான மூச்சை கவனித்து, பதட்டம் தவிர்க்கும் தவம் இருக்கிறோம். இப்போதைய மகிழ்ச்சி, இப்போதைய இருக்கிறதுக்கு பேர் மகிழ்ச்சின்னு சொன்னோம். எப்போதுமே அது பிரியா இன்பமாக இருந்தால், அது பேரு பேரின்பம். இப்ப மட்டுமே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கிறோம்னா, அது பேரு சிற்றின்பம். இந்த மகிழ்ச்சி அப்படியே நீடிக்குமானால், அது பேரின்பம். அது பேரு பிரியா இன்பம். அதுதான் நம்ம பேரின்பம்னு சொல்றோம். பேரின்பம்னா என்னன்னா, பெரிய இன்பம் கிடையாது. பிரியாத இன்பம். நிரந்தர இன்பம்னு சொல்லலாம். நிரந்தர ஆனந்தம்னு சொல்லலாம். அந்த நிரந்தர ஆனந்தத்த தான் நித்திய ஆனந்தம்ன்றது. நித்திய ஆனந்தம்ன்ற ஒரு வார்த்தை. நித்திய ஆனந்தம்னா என்னன்னா, நிரந்தரமா ஆனந்தம். ஆனந்தம் நம்மை விட்டு பிரியாத நிலை. அதற்கு சிந்தித்து செயலாற்றி மகிழும் தவம் இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு செயலிலும் நம்ம அந்த தவத்தை இணைத்துக் கொள்கிறோம். ஏனென்றால், தவம் என்பது தனியா ஒன்று செய்யக்கூடியது அல்ல. எதையும் செய்யாம உட்கார்ந்துகிட்டு பஜனைக்கு பாடிட்டு இருப்பதோ, அல்லது எதையாவது செய்து கொண்டிருப்பதோ தவம் அல்ல. தவம் என்பது என்ன செய்கிறோமோ அதைத் தவிர வேறு எதுவும் செய்யாமல் தன்வயமாக இருத்தல். அப்போ நம்ம எதையோ ஒன்று மகிழ்ச்சின்னு நெனைக்கிறோம். ஏதோ ஒண்ணு இன்பம்னு நெனைக்கிறோம். அதெல்லாம் என்ன அப்டின்னா, எந்த ஜீவனுக்கும் தேவையாய், பொருத்தமாய் அந்த சமயத்தில் வந்த அனுபவம் இன்பமாம். இப்ப ஏதோ ஒண்ணு சாப்பிடுறேங்க. அந்த சாப்பாடு என்னுடைய உடலுக்கு பொருத்தமா இருக்கு, மனதுக்கு பொருத்தமா இருக்கு. எதிர்காலத்தில் எந்த பின்விளைவும் அளிக்காது அப்டின்னா, அது உயர்வு. இந்த சமயத்துல சுகமா இருக்குதுன்னா, அது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியினால் பின்விளைவு தீங்கற்றதாக இருக்குமானால், அதுதான் ஆனந்தம். அப்போ அதை அந்த அனுபோகத்தின் பின்விளைவும் இசைவாக இருக்கும்படியாக வரக்கூடிய மகிழ்ச்சி தவம் இருக்கிறோம். பசி, தாகம், பயணக்களைப்பு, உடல் உழைப்பில் சோர்வு, தூக்கம், உடற்கழிவு தேக்கம் எனும் இயற்கை துன்பங்களை அளவாக, முறையாக, இசைவாக போக்கும்போது, கொஞ்சம் நம் மனதிற்கும், உடலுக்கும் தற்காலிக மகிழ்ச்சியாக இருக்கிறதோ, அதுவெல்லாம் இன்பம் என்று நாம் தீர்மானித்துக் கொள்கிறோம். மேலும் அத்தகைய கணநேர மகிழ்ச்சியை எதன் மூலமாக பெறுகிறோமோ,
அவையெல்லாம் இன்பமயமானவை என்று முடிவு செய்கிறோம். அதனால் அத்தகைய பொருட்கள் மீது தீராத மோகம் அல்லது பற்று வைத்து மீள முடியாத துன்பத்திற்கும் ஆளாகி விடுகிறோம். எங்காவது ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து நாம் அடைந்த மகிழ்ச்சி என்பது என்ன? அது எவ்வளவு நேரம் நீடித்தது? அதன் விளைவுகள் எப்படிப்பட்டது? எந்த மகிழ்ச்சியை தருவது? எது மகிழ்ச்சியை தருவது? இப்ப நாம பெற்ற இந்த மகிழ்ச்சிக்கு மூல காரணமா இருக்கக்கூடிய அந்த பொருட்களா? அல்லது அவைகளோடு நாம் கொண்டுள்ள தொடர்பா? அல்லது அந்த தொடர்பால் நம் மனதில் எழுந்த உணர்வுகளா? இந்த மகிழ்ச்சியால் நாம் அடைந்த லாபம் அல்லது ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் தான் என்ன? என்றெல்லாம் சிந்திக்கும் தவம் இருக்கிறோம். இதுவரையிலும் நாம் இன்பம் என்று கருதியது எல்லாம் இன்பம் அல்ல. அதை தந்ததும் எந்த புறப்பொருட்களும் அல்ல. எந்த புறப்பொருட்களிலும் இன்பம் இல்லை. அப்படியே நாம் இன்பம் என்று கருதுகிற அந்த உணர்வினால், அளவு முறை மீறி மாறி அனுபவிக்கும்போது, சலிப்பு அல்லது அதைவிட பெரிய துன்பத்தை அடைந்து விடுகிறோம். மகிழ்ச்சி, இன்பம்னா என்னங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல போனா சலிப்பு குடுத்தா அதன் பேரு மகிழ்ச்சி அல்லது இன்பம். சலிப்படையாது தொடர்ந்து இன்பத்திலேயே நம்மால மகிழ்ச்சியாகவே இருக்க முடியுமானால், அதுதான் ஆனந்தம். அப்படியானால் மகிழ்ச்சி என்றால் என்ன? பசிக்கும்போது வயிற்றில் சுரக்கும் அமிலத்தால் பொருந்தா உணர்வு ஏற்பட்டு, உடல் சோர்ந்து போகிறது. கண்கள் இருள்கின்றன. மயக்கம் வருகிறது. அந்த அளவுக்கு கடுமையான பசி. இந்த உணர்வை நாம் துன்பம் என்று சொல்கிறோம். இந்த துன்பத்திலிருந்து விடுபட உணவை நன்கு சுவைத்து உண்ணுகிறோம். வயிறு நிறைந்து விட்டது. பசி அடங்கி விட்டது. உடலுக்கு இன்பமாக இருக்கிறது. மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? உணவு தான் நமக்கு இன்பத்தை கொடுத்தது. எனவே உணவு தான் மகிழ்ச்சி என்று. அதே உணவை காய்ச்சல் உள்ளவருக்கு கொடுத்தால், அதைக் கண்டாலே அவர் வெறுப்பாகி குமட்டிக் கொண்டு வருகிறது. அப்படியானால் உணவில் இருந்த இன்பம் எங்கே போயிற்று? நமக்கு மட்டும் இன்பம் குடுக்குமா ஒரு பொருள்? அவருக்கு இன்பம் குடுக்க முடியாதா? இன்பம் என்பது எந்த புறப்பொருட்களிலும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு தற்காலிக உணர்வு தான் நமக்கு வந்தது. அதாவது ஏதோ ஒரு பொருளைக் கொண்டு புலன் வழியாக நாம் அனுபவித்த அனுபவம், நமக்கு ஒரு தற்காலிகமாக நிறைவை தந்தது. மன அமைதியை தந்தது. அந்த நிறைவு, மன அமைதியைத் தான் நாம இன்பம் என்று உணர்கிறோம். இப்பொழுது இன்பம் புறப்பொருட்களில் இருக்கிறதா? அல்லது நமக்குள் இருக்கிறதா? சரி. இனி இந்த உணவை உண்ட பிறகும், இந்த இன்பம் நம்மட்ட நீடித்திருக்குமா? பசிக்குது சாப்பிடுறேங்க. அதோட தீர்ந்து விட்டதா? அடுத்த 4 மணி நேரம் பொறுத்து மீண்டும் பசிக்கிறது. அப்போ மகிழ்ச்சி என்பது மீண்டும், மீண்டும் தேடக்கூடியதாக இருக்கக்கூடியது. அது இல்லை என்றால் நம்மால மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்கின்ற அளவுக்கு நம்மளை அடிமைப்படுத்தி விடுகிறது. ஆக அதுவும் நிரந்தரமானதல்ல. இது ஒரு உதாரணம் மட்டும் தான். இப்படித்தான் நாம் அடைகிற எல்லா இன்பங்களையும் நிலைமை இருக்கிறது. ஏற்கனவே துன்பத்தை போக்குவதற்காக அனுபவத்தின் காரணமாக, துன்பமே இல்லாத போதும் மனதில் ஆசை எழுகிறபோது, அந்த இச்சைகள், விருப்பங்கள் மண்டி கிடக்கிற பொழுது மனம் கிளர்ச்சி அடைந்து அமைதியற்ற ஒரு கலவரமான பொருந்தா உணர்வுக்கு சமநிலைக்கு ஆளாகிறோம். மனம் சமாதானத்தை, அமைதியை, வலிமையை இழந்து விடுகிறது. இதையே நாம் துன்பம் என்கிறோம். அந்த ஆசைப்பட்ட பொருள் கிடைத்து விட்டாலோ, உடனே புலன் அதை தன்வயப்படுத்திக் கொள்கிறது. விருப்பம் நிறைவேறுகிறது. எனவே விருப்பத்தால் மனதில் இருந்த கிளர்ச்சியும், அமைதியின்மையும் தற்காலிகமாக தணிகிறது. இதையே நாம் மகிழ்ச்சி என்று சொல்லுகிறோம். எனவே மகிழ்ச்சி அந்த பொருளில் இருந்து கிடைத்ததாக கற்பனை செய்து கொள்கிறோம். நம் மனக்கிளர்ச்சி மற்றும் மன அமைதியின்மையின் எதிர்மறை அனுபவத்தையே நாம் இன்பம் என்று கருதுகிறோம். எனவே நாம் மகிழ்ச்சி என்று கருதுவது ஒரு எதிர்மறை அனுபவமே. இந்த உண்மையை உள்ளது உள்ளபடி உணர்ந்து, மனம் கிளர்ச்சியடையாமல், அமைதியை இழக்காமல், அளவு முறையுடன் அனுபவித்து நிறைவடையும் தவம் இருக்கிறோம். எதிர்மறை அனுபவத்தின் போது தேவையும் இல்லை. இப்பொழுது எது மகிழ்ச்சி? நிறைவுதான் மகிழ்ச்சி. மனநிறைவுதான் மகிழ்ச்சி. அதாவது தன்னிறைவுதான் இன்பம். மற்ற எதுவும் இன்பம் அல்ல. இன்பம் போல தோன்றி மறையும் ஒரு மாய பிம்பம். அதாவது கானல் நீரைப் போல. இது நம் அறிவுக்கு எளிதில் விளங்காது என்ற காரணத்தினால் தான் இந்த மாய இன்பத்தை சிற்றின்பம் என்று சொல்கிறோம். தன்னிறைவு பெற்ற மனத்தின் சலிப்பில்லாத, திகட்டில்லாத பேருணர்வுடன், பிரியா இன்பத்துடன், பேரின்பம் எனும் பிரியா ஆனந்தம்.
இன்னும் பரமானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே அத்தகைய ஆனந்தத்தை அடையும் தவம் இருக்கிறோம். புறச்சூழல் என்பது நம்முடைய வினைப்பயன். வினை என்று வரும்போது செயல் மட்டும் தான் வினை என்று இல்லை. நம் எண்ணமும், பேச்சும் வினைதான். நம் எண்ணத்தின் பாங்குக்கு ஏற்றவாறு தான் புறச்சூழல்கள் அமையும் என்பதுதான் ஆன்மீக அறிவியல். எனவே புறச்சூழல் மாற வேண்டும் என்றால், நம் எண்ணங்களை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற உணர்வை மறவாது இருக்கும் தவம் இருக்கிறோம். ஒருவேளை நாம் அந்த சூழலை விட்டு நகர்ந்து வெகு தூரம் போய்விடலாம் என்று நினைப்போம். ஆனால் அது தற்காலிக விடுதலை தான். பிறகு அங்கும் நம் தகுதி, திறமை, ஆர்வம், எண்ணங்களுக்கு ஏற்ப புறச்சூழல்கள் இயல்பாகவே அமையும். இதை நாம் அனுபவபூர்வமாக உணர்வதே ஆனந்தம். எனவே நாம இப்படியெல்லாம் பேசும்போது ஏதோ புரிஞ்ச மாரி இருக்கும், புரியாத மாரி இருக்கும். அல்லது இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த மாரி தவம் தவம்ன்னாங்களே, அதெல்லாம் தவம்லாம் பண்றதுக்கு நமக்கு எங்க நேரம்? தவம் இருந்தா தான் ஆனந்தமாமே! அப்படின்னு நாம ஒதுங்கிடவும் தேவையில்ல. ஏன்னா, தவம் இருக்க நேரமே இல்லன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏனென்றால், தவம் என்பது நாம ஏதோ ஒண்ணு குறிப்பிட்ட இதுவ செய்யறதுக்கு பேரு தவம் இல்ல. தினசரி நம்ம அதிகாலை விழித்தது முதல் இரவு படுக்கும் வரை என்னெல்லாம் பண்றோமோ எல்லாமே தவம் தான். எப்படி என்றால், இதற்கு புறத்தவம் என்று பெயர். புலன்களால் மெய்வாய், கண், மூக்கு, செவிகளால் உலகப் பொருட்களையும், உயிர்களையும், பிற மனிதர்களையும் தொடர்பு கொண்டு இயற்கை துன்பங்களை போக்குவதற்கு, உடல் இன்பங்களை அனுபவிப்பதற்கு, மனம் மகிழ்வதற்கு, அறிவின் அமைதியை அனுபவிப்பதற்கு, நாம செய்கிற எல்லா பணிகளும் அதிகாலை விழித்து காலைக்கடன் நிறைவேற்றுவதிலிருந்து இரவு படுக்கும் வரை எல்லாம் அதில அடங்கும். இது எல்லாமே என்னங்க? டெய்லி ரொட்டீன் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இதுதான் தவம். புறத்தவம்னு பேர். நமக்கு இந்த காலை முதல் இரவு வரை இந்த புறத்தவங்கள் இயற்றும் பொழுது, இடையில் நமக்கு ஓய்வு கிடைக்கும். அல்லது காத்திருக்கிற மாரி இருக்கும். அல்லது பயணம் பண்ற மாரி இருக்கும். இந்த மாரி சமயத்திலயும் நாம அகத்தில் ஆழ்ந்து இருப்பதற்கு பேர் அகத்தவம். தவத்திற்கு என குறிப்பிட்ட நேரம் இருப்பதுக்கு பேர் தவம் இல்ல. தவம் இருக்கவே நேரம் இல்லன்னா, தினசரி நமது உடல், குடும்பம், தொழில், சுற்றம், சமுதாய கடமைகளையே வேலையாக, தவமாக செய்கிறோம். என்னங்க? பல்லு தேய்க்கிறோம், குளிக்கிறோம், காலை கடன் போறோம், சாப்பிடுறோம், வேலைக்கு போறோம். இது எல்லாத்தையுமே திரும்பி வர்றோம். மாலையில வீட்டுக்கு திருப்பி மறுபடியும் இரவு உணவுக்கு படுக்கிறோம். இது எல்லாமே தவம் தான். எப்படி செய்தால் தவம்? அந்த வேலை செய்யும்போது வேற எதையும் நினைக்காமல், அந்த வேலையை முழுமையாக தன்வயமாக அந்த தன்வயம்ன்றத தான் சுருக்கி தவம்னு சொல்றோம். தவம் என்ற உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா, தன்வயமாக இருத்தல். கண்ணை மூடிக்கொண்டு ஜபித்தல் அல்ல. அவனே போற்றி, இவனே போற்றி எனக்கு இத குடு, அத குடுன்னு வேண்டுவது அல்ல. என்ன செய்கிறோமோ அதிலேயே லயித்து இருத்தல். தவத்திற்கு என குறிப்பிட்ட நேரம் இருப்பது தவமே அல்ல. அப்போ தவம் என்பது செயலற்ற தன்மை. அதாவது செயல்பாடுகள் அல்லாத ஓய்வு, காத்திருத்தல், கவனித்தல் அனைத்திலும் அதுவாகவே இருத்தல். எது? ஓய்வுல இருக்கிறோமா, ஓய்வு மட்டுமே செய்றோம். அந்நேரத்துக்கு எதையாவது நினைச்சுக்கிட்டு மனசுல வேலை குடுத்துட்டே இருந்தா அது ஓய்வு அல்ல. அப்போ நாம் எதை செய்தாலும், செய்யாவிட்டாலும் தன்வயம் இருக்கிறோம். தவம் நாள் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் நம் சுய உடல் பராமரிப்பு. காலையில சுய உடல் பராமரிப்புன்னா என்னங்க? இசைவிருக்கை என்கின்ற பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, மூச்சு இசைவு பயிற்சிகள் அல்லது நடைப்பயிற்சி. ஏதோ ஒன்று அவரவர்களுடைய தேவை, பழக்கம், சூழல், வயது எல்லாவற்றையும் பொறுத்து. அதுதான் சுய உடல் பராமரிப்பு. குடும்ப, தொழில், சமுதாய பணிகளையே
தவமாக ஆற்றுகிறோம். இதில தான் நம்ம ஒவ்வொரு நொடியும் ஆனந்தமா இருப்பதற்கு என்ன வழின்னா, என்னென்ன செய்றோமோ அதிலே மட்டும் லயித்திருத்தல். உண்ணல், உழைத்தல், ஓய்தல், உறங்கல், காலை கடன் நிறைவேற்றும்போது அதை மட்டுமே நிறைவேற்றும். எந்த சிந்தனையுமின்றி குளிக்கும்போது குளிக்க மட்டுமே தன்மயமுடன் செய்கிறோம். குளியலை அனுபவித்து வேறு சிந்தனைகளின்றி தன்மயமுடன் குளிக்கிறோம். உடைகளை உடுத்தும்போது, துணி துவைக்கும்போது, உலர்த்தும்போது, மீண்டும் மாலையில் எடுத்து மடித்து வைக்கும்போது, சமைக்கும்போது, இந்த மாதிரி நம்ம எல்லா பணிகள் இசை இருக்கைகள், ஓகப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, கைத்தட்டல், விரல் சேர்க்கை முத்திரை அல்லது உள்ளங்கை, உள்ளங்கால், காது, முகம் வழுக்குப்பட்ட பயிற்சி, சமைக்கும்போது, உண்ணும்போது, பானங்கள் சுவைத்து அருந்தும்போது, அன்றாட கடமைகளை, பொறுப்புகளை, தொழிலை, சமூக தொண்டுகளை ஆற்றும்போது, பிறரோடு பேசும்போது, பேசுறோமா, இப்ப நான் பேசுறேன்னா, இந்த சப்ஜெக்ட்ல மட்டும் தான் நான் லயித்து இருக்கணும். நான் வேற எதையும் நினைக்காமல். நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், கேட்பதை மட்டுமே தவமாக கேட்கும் பொழுது, வேறு சிந்தனைகள் இன்றி தன்வயமுடன் செய்கிறோம். அல்லது ஓய்வாக எதுவும் செய்யாமல் தன்வயமாக இருக்கிறோம். இதுதாங்க. என்ன செய்தா என்ன செய்தாலும், வேலை என்பது வெறும் வேலை அல்ல. தவமும் கூட வேண்டும் என்கின்ற எளிய காரணத்திற்காகத்தான் நாம வேலை வழிபாடு அப்படின்னு பேர் வைக்கிறோம். அதனால் தான் அதை வழிபாடு என்கிறோம். இதைத் தவிர எந்த சடங்கு, முறைகள் அல்லது போற்றி, வாழ்த்துக்கள், வேண்டுதல்கள், அலங்காரங்கள், நிவேதனங்கள், பிரார்த்தனைகள், வழிபாடுகள், முன்பதிவுகள், கூடுதல் கட்டணங்கள், விரைவு குறுக்கு வழிகள் நமக்கு தேவையே இல்லை. வீண் பயண அலுப்பு, சலுப்புகள், தள்ளு முள்ளுகளில் உழைப்பு, பொருள், கால, இயற்கை வள விரயங்களைத் தவிர்க்கிறோம். நம்மைச் சுற்றி இந்த இருப்பு சுத்தவெளி மட்டுமே உள்ளது. எனவே நாம் பணியாளராகவோ அல்லது தொழில் முனைவோராகவோ, ஆசிரியராக இருக்கலாம், மாணவராக இருக்கலாம், அறவியலராக இருக்கலாம், அறிவியலாளராக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், உழைப்போராக இருக்கலாம், அல்லது மேலாண்மையாளராக இருக்கலாம், நுகர்வோராக இருக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நாம் எதை செய்கிறோமோ அதை தன்மயமுடன் செய்கிறோம். எனவே நன்றி உணர்வுடன், நேய உணர்வுடன், அர்ப்பணிப்பு உணர்வுடன், தன்மயமாக செய்யும்போது நாம் வேறு எங்கும் இல்லை என்றால், நாம் நமது எல்லாவற்றுடனும் இருப்பதால் தன்மயமே வேலையாகிறது. வேலையே வழிபாடாகிறது. வழிபாடே வேலையாகிறது. தவம் என்பது காலையில் அல்லது மாலையில் மட்டும் செய்வதல்ல. காலையில் 1 மணி நேரம் சுவாசித்து விட்டு, அதை மறந்துவிட்டு மீதி 24 3 மணி நேரமும் நாம மற்ற விஷயங்களை செய்ய முடியாது. அதுபோல எப்படி சுவாசிப்பதன் மூலம் நாம் தொந்தரவு எதுவும் செய்வதில்லையோ, அப்படி நாம் மற்ற விஷயங்களை செய்யும் பொழுதும் சுவாசம் தொடர்கிறது. அதேபோல அன்பாக இருக்கிறோம், விழிப்புடன் இருக்கிறோம், மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். நாம் எதை செய்தாலும் இப்போது, இங்கு மட்டுமே இதை மட்டுமே செய்கிறோம். கணியை இயக்கினாலும், கழிப்பறையை கழுவினாலும், கவனிப்புடன் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்து அது அதுவாகவே இருக்கும்போது, ஒவ்வொரு நொடியும் ஆனந்தமே. ஆகவே, இப்படி நம்முடைய மகிழ்ச்சியிலே உச்சகட்ட தவம் இருப்பது எப்படி? எதிலுமே நமக்கு உச்சம் என்பது தேவைதான். விரும்புவதுதான். இயற்கை அது. உச்சகட்ட மகிழ்ச்சியில் வாழும் தவம் இருக்கிறோம். எப்படி? இப்படித்தான். மனதில் தகுதி, திறமை, முயற்சிக்கு அப்பாற்பட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி வாழும் தவம் இருக்கிறோம். அப்படியானால் உணர்வற்று இருப்பதா? என்றால் கண்டிப்பாக இல்லை. நாம் முழு உணர்வுடன் தான் வாழும் தவம் இருக்கிறோம். ஆனால் ஆசையும், அச்சமும் மனதில் நுழையாமல் இருப்பதால் முழுமையான மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். அது எப்படி உணர்வது? ஆழ்ந்த அமைதியில் தன்னுள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். பிரியங்களும், ஆசைகளும், எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் போகும்போது உணரும் அந்த அமைதியே ஆனந்தம். இப்ப பாருங்க, ஒரு வீட்டுக்கு போறோம். நம்மை வரவேற்பதை உற்று கவனித்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாம இந்த ஆனந்தத்தை தவற விடுகிறோம் என்பது ஒரு காட்சி பார்க்கலாம் இப்போ. என்னன்னா,
வழக்கமா நம்ம பானங்கள் கொடுக்கும்போது, அந்த நாள்லாம் பார்த்தோம்னா, இப்ப இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாதுன்னு நெனைக்கிறேன். நாம சொல்றதெல்லாம் வந்து 1960கள், 70கள், 80கள் வரைக்கும் இந்த அலுமினிய டம்ளர்ல தான் பானங்கள்லாம் அந்த நாள்ல அருந்துவோம். எவர் சில்வர் வந்து கொஞ்சம் வசதியா வேண்டவங்க வீட்லங்கிட்ட இருக்கும். அலுமினியம் தான் இப்ப எப்படி நெகிழி நீக்கமற கடவுள் போல எங்கும் நீக்கமற எல்லாத்திலும் இருந்திருக்கோ, அதுபோல அன்றைக்கு அலுமினியம் தான். அந்த அலுமினியம் என்பது மேலை நாட்டிலும் நம்மளை அடிமைப்படுத்தி, நம்மளை சிறைப்படுத்தி, நம்மை வதைப்பதற்காகவே கண்டுபிடித்த ஒரு அது அந்த அலுமினியம் என்பது. அதை தெரியாமல் அவர்கள் போன பிறகும் கூட அதையே நாம தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்து வந்தோம். அதிலிருந்தெல்லாம் இப்ப மீண்டு விட்டோம்னு வச்சுக்கங்க. ஆனா அதை விட மோசமான இதுக்கு இப்ப போயிருக்கிறோம் நெகிழிக்கு. ஆனா அதுபோல அந்த மாரி வழக்கமா எல்லாரும் சாதாரணமானவங்க அத வச்சுட்டு இருந்தபோது கூட, வசதியானவங்க பார்த்தீங்கன்னா, இந்த எவர் சில்வர் டம்ளர்ல அது குடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்த இதில பார்த்தீங்கன்னா, சில வீட்டுங்கள்ல பார்த்தீங்கன்னா, வெள்ளி டம்ளர், சில வீட்டுங்கள்ல இந்த மாரி அவர்கள் வசதிக்கு ஏத்த மாரி கண்ணாடி, கிளாஸு இந்த மாரிலாம் வேற இதில குடுக்குறான்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த அமைதிக்கும், மகிழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி நம்ம இழந்துர்றோம்? ஆனந்தமா இல்லாம எப்படி மகிழ்ச்சியும் இல்லாம துன்பமா இருக்கிறோன்றதுக்கு இது ஒரு உதாரணமான ஒரு வாழ்க்கை நடைமுறையில நடக்கிறது. இப்ப நம்ம கூட என்ன பண்ணுவோம்ன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் டம்ளரு பயன்படுத்திட்டு இருந்தோம். அந்த சில்வர் டம்ளர் போதாதபோது ஒரு பற்றாக்குறை ஏற்படும்போது பயன்படுத்துவதற்கு காகித டம்ளர் பயன்படுத்திட்டு இருந்தோம். விலை குறைவுன்ற காரணத்தினால இப்ப பிளாஸ்டிக் டம்ளர பயன்படுத்துறோம். இப்போ சில்வர் டம்ளர்ல குடுத்தாலும் அதே பானம் தான் குடுக்க போறாங்க. காகித டம்ளர்ல குடுத்தாலும் அதே தான் குடுக்க போறாங்க. அல்லது தங்க டம்ளரே இருந்தாலும் அதே பால் தான் குடுக்க போறாங்க. அதே என்ன திரவமோ ஏதோ குடுக்குறாங்க. அங்க பற்றாக்குறை ஏற்பட்டு இப்ப நம்ம ஒரு இடத்துல போறோம். ஒரு இந்த மாரி தன நெரிசலான ஒரு பொது நிகழ்ச்சிலன்னா, இப்ப விஐபிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சில்வர்ல அல்லது வெள்ளியில அந்த மாரி குடுப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். சாதாரண மத்தவங்கலாம் சில்வர்ல இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மீதி பின்னால வரவங்களுக்கெல்லாம் போதாத போது பிளாஸ்டிக் டம்ளர் அப்படியும் குடுப்பாங்க. இப்போ நாம வந்து நம்ம போற இடத்துல நமக்கு எந்த டம்ளர்ல குடுக்குறாங்கன்றத வச்சு நாம என்ன பண்றோம்னா, அந்த உள்ள இருக்கிற பானத்தை ரசித்து ஆனந்தத்தை அனுபவிக்காமல் துன்பப்படுகிறோம். இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ நாம இன்பமா இருப்பதற்கு, மகிழ்ச்சியா இருப்பதற்கு ஒரு நிபந்தனை ஏற்படுத்திக்கிறோம் பாருங்க. அந்த நிபந்தனையற்று வாழத் தெரிந்து கொண்டால், நிபந்தனையற்றுன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல், இப்படித்தான், இப்படி இருந்தால் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று ஒரு வரையறையை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது, நமக்கு மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே நம்முடைய ஆனந்தத்துக்கு யார் காரணம்ன்னா, சாதாரண சில நேரத்தில சலிப்பா இருப்பது, "என் தலையெழுத்து என்ன பண்றது? நான் வாங்கியாந்து தான் வரோம்" அப்படின்னுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நம்மை நம்முடைய தன்மதிப்பை உணராது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். நம் தலையெழுத்தின் தன்மதிப்புணர்வை தவத்தால் தன் மதிப்புணர்வு என்ற தவத்தால் ஒவ்வொரு நொடியும் ஆனந்தமாகிறோம். எப்படிங்க? நம் பிறப்பிற்கு 12 மாதத்துக்கு முன்பே நம் தந்தையின் உயிரணுவில் இப்போதைய ஆனந்தத்திற்கு அடிக்கல் நாட்டினோம் என்பதை மறவாத தவம் இருக்கிறோம். எப்பங்க? நம்ம பிறந்த பிறகு ஜாதகம் பாருங்க. அப்படி இல்ல. பிறக்கிறதுக்கு அம்மாகிட்ட 10 மாதம், அதுக்கு முன்ன அப்பாகிட்ட 2 மாதம் இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோன்றதுனால, நம்முடைய பிறப்புக்கு 12 மாதத்துக்கு முன்னயே நம்ம அடிக்கல் நாட்டிட்டோங்க. எதுக்கு? நாம இந்த உலக வாழ்வில் ஆனந்தமாக இருப்பதற்கு. நம்
பிறப்பிற்கு 10 மாதங்களுக்கு முன்பே தாயின் கருவறையில எத்தன பேர முந்திக்கிட்டு வந்தோம் தெரியுங்களா? 300,00,00,000 பேரை வென்று பிறந்திருக்கிறோம். நமது தன்மதிப்பை உணர வேண்டும். எவ்வளோ பேருங்க? இந்த உலகத்திலே நாம வருந்துவதற்கோ, அடுத்தவர்களை வருத்துவதற்கோ வரவில்லை. ஆனந்தமாக இருப்பதற்கு வந்து இருக்கிறோம். எப்படி? நம்முடைய தாயின் கருவறையில 300,00,00,000 பேரை பிறந்து வந்திருக்கிறோம். அதிநுண்ணிய அணுவிற்குள்ள அளப்பரிய பிரபஞ்சமாக இருக்கிறோம். நம் உடலாகிய நகரத்தில அதிகமான வாகன போக்குவரத்து கட்டுப்பாடு, காவல்துறை, கணக்கு வழக்கு அலுவலகம், குடிநீர் குழாய், வடிகால் குழாய், மின்சாரம், தொழிற்சாலைகள், பொருட்கள் உள்ளே வருவது, போவது, கழிவுகள் செல்வது என்று ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. இது போன்ற செயல்பாடுகளோடு நம் உடலில் உள்ள செல்களாக இருக்கிறோம். உடல்ல நம்ம பார்க்கறதுக்கு மேல ஏதோ ஒரு ஒரு தோல் போத்தி வச்சா உள்ள என்ன இருக்குன்னு தெரியாம இருக்கிறோம். என்ன? எப்படி ஒரு கட்டடத்திற்கு உள்ள செங்கல் இருக்கு மறைஞ்சிருக்கோ, அதுபோல செல்கள். அந்த ஒவ்வொரு செல்லும் எவ்வளோ அளவுன்னு பார்த்தோம்னா, 20 வெறும் 20 மைக்ரான் அளவுங்க. அந்த ஒரு மைக்ரான் அளவு என்பது 10,00,000த்துல ஒரு பாகம். இவ்வளவு சிறிய ஒன்றில நம்முடைய எல்லாமே எல்லா பதிவுகளும் பதிந்திருக்கிறது. நம்ம மகிழ்ச்சியா இருக்க போறோமா? ஆனந்தமா இருக்க போறோமான்றது அதுல படிந்திருக்கு. நாம் குழந்தையாக உருவானதே ஒரு ஆனந்த அதிசயம் தான். அதுவே ஒரு ஆனந்த அதிசயங்க. நமது உடலில நோய் எதிர்ப்பு காவலர்கள் இருக்கிறாங்க. அவங்கள வேலை என்னன்னா, வெளியிலிருந்து காற்று, உணவு, எச்சில், ரத்தம், விந்து இவற்றின் மூலமாக நமது உடலுக்குள் நுழையும் கிருமிகள எதிர்த்து அழிக்கிறது தான் அவங்க வேல. அந்த அந்நிய பொருட்கள் வந்தால் உடனே போரிடுவதற்காக D4 என்கிற புரதம். அதுதான் தளபதி. அந்த தளபதியிட அனுமதி கேட்கும். எது? நம்ம உயிராற்றல். அது கிடைத்தவுடன் போரிட்டுக் கொல்லும். எது? இந்த மாரி நம்ம உணவு, தண்ணீர், காற்று, மற்றபடி விந்து, ரத்தம் இந்த மாரி இது மூலியமா வரக்கூடிய கிருமிகள்லாம் போரிட்டு வெளிய அனுப்பிச்சிரும். அப்படி பார்க்கும் பொழுது, நம்முடைய தாயின் உடம்பு நம்ம தந்தையினுடைய விந்த வந்து ஒரு எதிரியா பாக்குதுங்க. அப்படி பார்க்கும் பொழுது, அத வந்து ஒரு தூசு கண்ணாடி துண்டு போல அது அந்நிய பொருளா பாக்குது. அப்படி பார்க்கிற அந்த விந்துல போற நம்மை போன்ற நாம இப்ப உருவத்துல இருக்கிறோம். அருவத்தில் இருந்தபோது 300,00,00,000 கிருமிகளில் ஒருவராக நாம மிதந்து வந்தோம். அப்பா கிட்ட அம்மா கிட்ட. எப்படி? 10ஓட 11ஆ வந்தோம். அந்த 300,00,00,000ல் நாம் ஒருவர் மட்டுமே தாயின் திணை முட்டையை அடைந்தோம். அந்நியன் வந்து விட்டான் என்று விரட்டி அடிக்கலாமா என்று போர் வீரர்கள் நம்மள வந்து மூடுறதுக்குள்ள சினை முட்டை, இளம் கருவளர் நிலைக்கு அதுக்கு பேர் என்ன? பிளாஸ்டோசிஸ்ட்ன்னு பேர். பிளாஸ்டோசிஸ்ட் என்ற நிலைக்கு முன்னேறியதால நம்ம அப்படியே கவர் பண்ணி பாதுகாத்துச்சு. எது? தாயில் தன்னிடம் உள்ள டிரான்ஸ்பெரிட்டின் என்கின்ற புரதத்தால் நம்மை பாதுகாப்பாக தாயின் கருவறையில மூடிட்டுது. அப்ப என்ன ஆச்சு? இந்த D4 போர் வீரர்லாம் இது அந்நிய பொருள் இல்ல. இது தேவைதான் அப்படின்னு விட்டுட்டேன். இத்தனை சாதனை புரிந்த நாம் எப்போ? இப்பவாச்சும் 5 புலன்கள் இருக்கு. 6 அறிவு இருக்கு. உலக பொருட்கள் இருக்கு. எல்லாரும் உதயத்தை ஆளுகிறாங்க. இது யாருமே இல்லாத வெறுமனே அருவத்தில நாம விந்து பூச்சி போல இருந்தபோது 6 மைக்ரான் அளவு தாங்க இருந்தோம். அந்த 6 மைக்ரான் அளவாக இருந்தபோது நீந்தி செல்ல வாலின் அளவு எவ்வளவு இருந்தது தெரியுங்களா? ஒரே 3 மைக்ரான் அளவு. அம்மா அந்த கருமுட்டிய தொட்டதும் வால் தனியா கழண்டு போயிடுச்சு. எப்படி ராக்கெட் மேல போகும்போது ஒவ்வொரு பார்ட்டா கழட்டி விட்டே போகுது பாருங்க அந்த மாரி. மீதமுள்ள 3 மைக்ரான் தலையில் தான் நம்ம முழு வாழ்நாளையும் சுமந்து பிறந்து வந்துள்ளோம். இதுதான் நம் தலையெழுத்து என்னும் வாழ்நாளின் தலையாய பதிவு. போர் வீரர்களை ஏமாற்றி வந்த அம்மாவின் தினை முட்டையின் அளவு வெறும் 120 மைக்ரான் தான்.
ஒரு மைக்ரான் என்பது 10,00,000ல் ஒரு பாகம். எப்படி இருந்த நாம் இப்படி ஆயிட்டோம் என்றபடி, இங்கே இந்த நொடியில் இப்படி இருப்பதை மறவாமல், ஒவ்வொரு நொடியும் ஆனந்தமாக வாழும் தவம் இருப்போம். நேரம் கருதி இப்பொழுது இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். இதனுடைய தொடர்ச்சி மீண்டும் தொடரும். இந்த ஆனந்தம் என்பது தொடர்ச்சி. மகிழ்ச்சி என்பது தற்காலிகமானது. ஆகவே நாம் இப்பொழுது இந்த மகிழ்ச்சியை முடித்துக் கொண்டாலும், ஆனந்தமாக மீண்டும் அடுத்த வாரமும் தொடருவோம். வாழ்வோம் இசையுடன், வாழ்வோம் ஆனந்தமுடன். பொறுமை காத்தமைக்கு கோடான கோடி நன்றிகள். ஏதேனும் ஐயம் இருந்தால் தெரிவிக்கலாம். பின்னூட்டங்கள், தங்களின் மேலான பின்னூட்டங்களை கனிவோடு, பணிவோடு வேண்டுகிறேன். வாழ்க இசைவுடன், வாழ்க ஆனந்தமுடன். நன்றி, நிறைவு.